இப்பல்லாம் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருதுனாலே நமக்கெல்லாம் கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கு. எந்த குழந்தைங்க எங்க எந்த விபரீத முடிவு எடுத்துருமோன்னு சொல்லி. கர்நாடகால இந்த வருஷத்துக்கான 10th ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதுல ஒரு பையன் 600க்கு வெறும் 200 மார்க் தான் எடுத்திருக்கான். அதாவது எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில். அதுக்கு அந்த பையனை அந்த வீட்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த பையனோட தோல்வியை கூட வெற்றியா கொண்டாடி இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கேக் செலிப்ரேஷனே பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த பையனுக்கு சின்ன வயசுலயே கால்ல ஒரு மேஜரான ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ அந்த பையனுக்கு மெமரி பவர் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பையனுக்கு ரொம்ப கம்மியான மெமரி பவர் தான் இருக்கு. இந்த மெமரி பவர் வச்சுக்கிட்டே இவ்வளோ மார்க் எடுத்ததே பெரிய விஷயம். ஸோ இதுக்கு அடுத்த எக்ஸாம்ல நீ கண்டிப்பா பாஸ் ஆயிரு. நீ எக்ஸாம்ல தான் ஃபெயில் ஆயிருக்க, லைஃப்ல இல்ல. உனக்கு எப்பயுமே நாங்க ஃபேமிலியா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த பையனுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த கேக் செலிப்ரேஷன் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வீட்டு குழந்தைங்க ஒரு வேளை எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டா, ஏன் ஃபெயில் ஆன? எதுக்கு ஃபெயில் ஆன? அந்த வீட்டு பையன பாரு, இந்த வீட்டு பொண்ண பாருன்னு கம்பேர் பண்ணி, நம்ம வீட்டு குழந்தைங்கள பிரஷர்ல தள்ளாம, ஓகே பரவால்ல இந்த எக்ஸாம் போனா என்ன? அடுத்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிரு அப்படின்ற மோட்டிவேஷன நாம தான் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டியது.